ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்களோட நண்பன் ராஜா. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராஜாஸ் கைட் யூடியூப் சேனல். இன்னையிலேருந்து நம்ம சேனல்ல வந்து ப்ரொடக்டிவா ஒரு காரியம் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணி எக்ஸல் 2019 கோர்ஸ் போடலாம், கம்ப்ளீட் கோர்ஸ் போடலாம். அதாவது காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸ் என்னன்னா பிகினர்ஸ் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஒரு 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 காம்ப்ரிஹென்சிவ் எல்லாமே நிறைஞ்ச கோர்ஸாக போடலான்ற மாதிரி யோசிச்சு ஸோ இன்னிலேருந்து நம்ம வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இதை வந்து 4 செக்மெண்ட்டாக வந்து பிரிச்சிருக்கேன் கைஸ். ஸோ இது வந்து எனக்கு எக்ஸல் தெரியும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் தேர்ட் செக்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 செக்மெண்ட் வந்து பிகினர்ஸ்க்காக. ஸோ ஆரம்பத்தில் ஆலேருந்து அக்கு வரைக்கும் போகாமல் ஆறுலேருந்து அந்த பேசிக் போட கற்றுக்கிறதுலேருந்து நம்ம எக்ஸல் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சொல்லி தரோம் அதில். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்ககிட்ட எக்ஸல் வெர்ஷன் எக்ஸல் ஃபைல் உங்ககிட்ட எதுவுமே இல்லை, எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோர்ஸோட செகண்ட் வீடியோ, அதாவது அடுத்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் 2016 ப்ரொஃபஷனல் வெர்ஷன் வந்து கிராக் வெர்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தரும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த கோர்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல் இல்லை நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் யூ பி கெட்டிங் எக்ஸல் வெர்ஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கோர்ஸை வந்து நான் 4 செக்மெண்ட்டாக வந்து பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? அது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2 செக்மெண்ட் ஃபார் பிகினர்ஸ், எக்ஸல்லாம் என்னன்னு தெரியாதவங்களுக்கு. அடுத்த 2 செக்மெண்ட் ஃபார் த வாட் டு சே எக்ஸல்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு, பேசிக்கா எனக்கு வந்து எக்ஸல் தெரியும், இந்த பேசிக் காமன் ஃபங்க்ஷன் வீலோக்கப்லாம் தெரியும்ன்றவங்களுக்கு அடுத்த 2 லெவல். ஸோ அது என்னென்ன செக்மெண்ட் வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் லெவல், இட்ஸ் ஃபார் பிகினர்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து இன்டர்மீடியட் லெவல், தேர்ட் வந்து அட்வான்ஸ் லெவல். ஸோ இப்போ நார்மலாக உங்களுக்கு எக்ஸல் நல்லாவே தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டைரக்ட்லி ஸ்டார்ட் அவே ஃப்ரம் அட்வான்ஸ் லெவல். நெக்ஸ்ட் வந்து மாஸ்டரிங் எக்ஸல் விபிஏ அண்ட் மேக்ரோஸ். லாஸ்ட் லெவலில் வந்து நம்ம விபிஏ அதாவது மேக்ரோனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு தெரியல. சப்போஸ் தெரிஞ்சவங்களுக்கு இதில் வந்து கம்ப்ளீட் டியூட்டோரியல் 6 ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு தரலாம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். விபிஎஸ் மேக்ரோஸோட கம்ப்ளீட் கான்செப்ட்லாம் இதில் சொல்லி தர போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் லெவலில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸல் ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது எக்ஸலில் வந்து டேட்டா எப்படி இன்புட் கொடுக்குறது, அதுக்கப்புறம் எக்ஸல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா வந்து எப்படி என்டர் பண்ணுறது. அதுக்கப்புறம் எக்ஸல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னா மோஸ்ட்லி இட் கண்டென்ஸ் லாட் ஆஃப் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன், அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அக்கௌண்டிங் அந்த மாதிரி டாபிக் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ இதில் லாட் ஆஃப் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மாடிஃபைங் த ஒர்க் ஷீட், அதாவது ஒரு டேட்டா என்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸல் வந்து இட் ஹேஸ் த பாசிபிலிட்டி டு சேஞ்ச் இஸ் லே அவுட். அதாவது அதோட லே அவுட் வந்து அது நம்மளுக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்மளோட வாட் டு சே நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி நம்மளோட லே அவுட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஒர்க் ஷீட்டோட லே அவுட் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது சொல்லி தரோம். நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிங் சார்ட்ஸை பற்றி சொல்லணும்னா வாட் டு சே நம்ம எல்லாருக்கும் சார்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னதான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை வந்து நம்ம ஒரு நம்பர்ஸ் ஃபிகர்ஸாக ஒரு க்ரோடிஸோ ஒன்ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிகர்ஸை வந்து ரிப்போர்ட்டாக கொடுத்தா அது நல்லாவே இருக்குது. பட் இன் ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் தட் நம்ம வந்து ஒரு பை சார்ட்டோ பார் சார்ட்டோ அது எனி அதர் டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷனாக கொடுத்தா அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ சார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரிண்டிங் ஒர்க் ஷீட். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த பிரிண்டிங் ஒர்க் ஷீட் ஒரு விஷயம் கிரியேட் பண்ணிடுவாங்க, அந்த பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். மோஸ்ட்லி இதில் வந்து நம்ம ஹெட்டர் ஃபூட்டர் அதுக்கப்புறம் ஸ்கேலிங் அதை பற்றிலாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் வித் டெம்ப்ளேட்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஆல்ரெடி சேம் செட் ஆஃப் ஃபைல்ஸ் சின்ன மாடுலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டெம்ப்ளேட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு சின்ன மாடுலேஷன் பண்ணிட்டு நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ டெம்ப்ளேட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் லெவல் வந்து இதோட முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டு கூடவும் நான் என்ன தருவேன்னா ஒரு சாம்பிள் ஃபைல்ஸும் எக்ஸசைஸ் ஃபைல்ஸும் தருவேன். ஸோ அதை வந்து மறக்காமல் தயவு செஞ்சு கோர்ஸ் வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டாதீங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்மீடியட் லெவலில் என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. எக்ஸல் லிஸ்ட் அண்ட் டேபிள், இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்ப்போம்னா பேசிக்கான ஃபங்க்ஷன் எக்ஸலோட ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த டாபிக் இன்டர்மீடியட் லெவலில் என்ன பண்ணுறதா ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டேபிள்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, அதுக்கப்புறம் அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து எப்படி ஷார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஃபில்டர் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து மாஸ்டரிங் எக்ஸல் பிவட் டேபிள் வாட் டு சே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இன் எக்ஸல். அதாவது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரா டேட்டா இருக்கும், குப்பை மாதிரி இருக்கும். அதை அழகாக நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணி அழகாக ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுக்கறதுக்கு ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் ஃபீச்சர் இன் எக்ஸல். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கற்றுக்கணும். நாட் ஒன்லி அக்கௌண்டன்ஸ் இல்லை எனி அதர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிவட்டோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் பவர் பிவட். பவர் பிவட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா பிவட் டேபிளில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு டேபிளை மட்டும்தான் சம்மரைஸ் பண்ணி ரிப்போர்ட் எடுக்க முடியும். கேஸ் ஆஃப் பவர் பிவட் வந்து நம்ம
large number of tables, அதாவது huge number of tables. We have to link that ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ஒரு லிங்க் மட்டும் பண்ணா போதும். நம்ம அதை பேஸ் பண்ணி 10 டேபிள் வச்சு ஒரே ஒரு ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சஸ் டேட்டா பேஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த டெக்னாலஜி வந்து நம்ம எக்ஸலுக்கும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தேங்க்ஸ் ஃபார் எம்எஸ் ஆஃபீஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டேட்டா வேலிடேஷன் பார்க்க போகிறோம், லிஸ்ட் பேஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், அதாவது எக்ஸலில் வந்து டேட்டா வந்து எப்படி இம்போர்ட் பண்ணது, நம்ம வந்து வில் பி ஏபிள் டு இம்போர்ட் சிஎஸ்வி ஃபைலை இம்போர்ட் பண்ணலாம், EXE ஃபைல இன்னும் நிறைய ஃபைல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் லெவல், இப்போ நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் லெவல் அண்ட் இன்டர்மீடியட் லெவல் ரெண்டுமே கற்றுக்கலாம். ஸோ இது ரெண்டும் நல்லா தெரிஞ்சிச்சா நெக்ஸ்ட் வீ கேன் மூவ் ஃபார்வர்ட் வித் அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸ் லெவலில் என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாமாங்க. அட்வான்ஸ் லெவலில் வந்து நம்ம டைனமிக் ஃபார்முலாஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். டைனமிக் ஃபார்முலாஸ்னால் எப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? சப்போஸ் ஒரு டேட்டா வந்து நீங்கள் இப்போ டேபிள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் நாலு ரோ ஆஃப் டேட்டாஸ் இருக்குன்னா அடுத்த ரோ நீங்கள் ஒரே ஒரு சில டேட்டா ஆட் பண்ணிங்கனாலே அது இட் வில் கன்வெர்ட் தட் ரேஞ்ச் இன்டு ரோ டேபிள். ஸோ அதை வந்து அது இன் டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லாஜிக் பேஸ்டு ஃபங்க்ஷன். லாஜிக் பேஸ்டு ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர் இஃப் எல்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து லாஜிக் பேஸ்டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லுக்அப் ஃபங்க்ஷன் தெரியாதவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம லுக்அப் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம், இண்டெக்ஸ் மேட்ச் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம், அண்ட் டெக்ஸ்ட் பேஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். அப்புறம் ஒர்க் ஷீட் ப்ரொடெக்ஷன் இன் த சென்ஸ் நம்ம வந்து ஒரு செல்லு ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒர்க் ஷீட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அப்புறம் என்டையர் ஒர்க் புக் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் ஆடிட்டிங் டெக்னிக்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் வித் மேக்ரோஸ். வாட் டு சே, எக்ஸலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் என்னன்னா நம்ம மேக்ரோ ரெக்கார்டர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்றும் தெரியாது, ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அது சிம்பிளஸ்ட் வேல நம்மளுக்கு மேக்ரோ ரெக்கார்டுன்னு ஒரு கான்செப்ட், ஒரு டூலை கொடுத்து நம்ம வந்து ரெகுலராக டே டு டே பேஸில் நம்ம 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் செய்கிற வேலையை சிங்கிள் கிளிக்ல பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வி ஆர் கோயிங் டு மூவ் ஃபார்வர்ட் வித் மாஸ்டரிங் எக்ஸல். இந்த லெவலில் வந்து நம்ம என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, மேக்ரோ ரெக்கார்டர்னா இப்போ லாஸ்ட் இது டாபிக்ல சொன்னல, மேக்ரோ ரெக்கார்டர் இஸ் a simple tool which is used to record our ரெகுலர் ஸ்டெப்ஸ். அதாவது ஒரு 10-15 ஸ்டெப்ஸ் இருக்கும், நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே ப்ளே பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே அந்த சேம் கன்சிக்யூட்டிவ் ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி அதுவே கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் எக்ஸலுக்கும் மற்ற சாஃப்ட்வேருக்கும் உங்களுக்கு வித்தியாசம். இப்போ நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர்ஸ் எடுத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சின்டாக்ஸ் வி ஹேவ் டு ரைட். பட் இன் கேஸ் ஆஃப் எக்ஸல் வந்து எக்ஸலே நம்மளுக்கு வந்து சின்டாக்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம மேக்ரோ ரெக்கார்டர் டூல். அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிங் எக்ஸல், அதாவது மேக்ரோஸ் அண்ட் VBS யூஸ் பண்ணி இதை மேக்ரோ ரெக்கார்டர் VBA ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி எக்ஸலை வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து VBA கான்செப்ட்ஸ் இந்த சென்ஸ். இதில் வந்து நீங்கள் சப்போஸ் இன்கேஸ் யூ ஆர் அ பிகினர், உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாவது எதுவுமே தெரியாது, நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் பேனிக் ஆக தேவையில்லை. ஸோ ஃபீல் பண்ண வேணாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும், ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். நான் இந்த கோர்ஸ் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து டைனமிக் கோடை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ரீயூசபிள் கோட், அதாவது ஒரு கோடு வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணி சின்ன மாடுலேஷன் பண்ணிங்கன்னா நம்ம வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் இந்த டுட்டோரியலில் நான் சொல்லித்தரேன். சாரி, அந்த டைனமிக் கோட்னா என்னன்னு கொஞ்சம் லைட்டாக மறந்துட்டேன். டைனமிக் கோடில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, வேரியபிள்ஸ் எப்படி அசைன் பண்ணுறது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரீயூசபிள் கோட் பற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஸோ அவ்வளோதாங்க. இந்த டாபிக்ஸ் வந்து முடியுது. சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டாபிக்ஸ் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கேளுங்க. ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. நெக்ஸ்ட் வந்து ஸோ வியூவர்ஸ், இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக அவைல் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸலில் வந்து ஈஸியாக மாஸ்டர் ஆகிடலாம். எக்ஸல் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கோர்ஸ். அதே சமயம் வந்து ஒரு ஈஸியஸ்ட் கோர்ஸ். ஸோ இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளிஃபைட் மேனரில் நான் கொண்டு வரணுமோ அவ்வளோ ஈஸியாக நான் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி 2 மாதத்துக்கு மேலே நான் இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்புறேன் இதை வந்து நாங்கள் நல்லபடியாக உங்களுக்கு கொண்டு வந்து ஈஸியாக உங்களுக்கு கொடுப்பேன்ற மாதிரி நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் எனி டவுட்ஸ் இன் கமெண்ட் செக்ஷன். சப்போஸ் நான் சொல்லி தரதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்க மாதிரி தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் டவுட் கேளுங்க. I'm always ready to help you. நெக்ஸ்ட் வந்து சஜஸ்ட் ஃபார், இப்போ உங்களுக்கு ஏதாவது நியூ டாபிக்ஸ், நான் ஏதாவது டாபிக் மிஸ் பண்ணியிருந்தேன், அதை பற்றி ஏதாவது எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா I'm always available guys. ஸோ எப்போ ஹெசிடேட் பண்ணாமல் நீங்கள் எந்த டாபிக்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ, கேளுங்க. அதுக்கப்புறம் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டுட்டோரியல் கைஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே சமயம் நான் ஏதாவது என்னோட வே ஆஃப் டீச்சிங்கில் வந்து எதாவது மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஒரு சஜஸ்ட் பண்ணுங்கள். எப்படி பண்ணலாம், நீங்கள் எப்படி பண்ண ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, நீங்கள் ஸ்லோவாக போகலாம். ஸோ அப்படின்ற மாதிரி நான் எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். ஸோ கைண்ட்லி பேர் வித் மீ. ஸோ
ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. நான் இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து டுட்டோரியல்ஸ் போடலான்ற மாதிரி இருக்கேன். ஸோ என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. நெக்ஸ்ட் வந்து டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் லைக் பட்டன். நான் நம்புறேன் நல்லா வீடியோஸ் வந்து நான் நல்லா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்புறேன். ஸோ என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் ஹிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க கைஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து நான் பவர் பிஐ அப்படின்ற அப்ளிகேஷன், MySQL அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு நான் டெலிவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் a lot guys. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட சப்போஸ் MS Office 2016 உங்ககிட்ட இல்லை, நான் வந்து MS Office 2019 உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அதான் கரண்ட் வெர்ஷன். நான் MS 365 சொல்லி தர போகிறேன். I'm a subscription holder. ஸோ உங்களுக்கு வந்து MS Office 2016 கொடுத்துருக்கேன். அதில் பெருசாக எதுவும் டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து யூ வில் பி கெட்டிங் MS Office 2016 ப்ரொஃபஷனல் வெர்ஷன் தான். ஸோ ப்ளீஸ். ஸோ ஓகே, நம்ம ஸ்ட்ரைட் அவே வீடியோஸ்குள்ளே போகலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் a lot. பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.